ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளின் செய்தி, புயல் காற்றில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆங்கிலத்தில் The hidden blessings in the storms of life. எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் புயல் காற்று உண்டு. ஊழியம் செய்கிற, விசுவாசிக்கிற, அவரோடு நடக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில குறிப்பிட்ட காலங்களிலே புயல் காற்று வரும். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும், புயலும் தென்றலும் மாறி மாறித்தான் வருகிறது. இது அவருடைய வாழ்க்கையில உண்மை. நாளின் செய்தி என்னவென்றால், ஏன் இந்த புயல் காற்று, அந்த புயல் காற்றுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன? திரும்ப சொல்லுவேன், why God allows the storms in our life. இந்த வாழ்க்கையில ஏன் அந்த புயல் காற்றை அனுப்புகிறார்? இது முதல் குறிப்பு. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த போராட்டங்களும் எந்த புயலும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு. அப்படியானால் அந்த புயல் காற்று நமக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிவிடும். புயல், போராட்டம், பிரச்சனை, வியாதிகள், இந்த இல்லாமை, வறுமை, நிந்தைகள், அவமானங்கள், அதுவே அப்படியே பழக்கமாயிடும். அதில் பழகினவர்களுக்கு தெரியாது. சொல்லப்பட்டிருக்கிறது, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். தற்காலத்தில் இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே சந்தோஷமா இருக்காது, துக்கமாய்த்தான் இருக்கும். அதுல நான் கடந்து வந்தேன், அது வளர்ந்து வந்தேன், நீங்க கடந்து வந்திருக்கலாம். இது யாருக்குமே இது விதிவிலக்கு அல்ல, எல்லாருக்கும் இது பொருந்தும். ஆனால் அடுத்த சொல்லுகிறது, பிற்காலத்தில் வருங்காலங்களில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, ஆதலால் வசனம் சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அது வரும்போது நம்முடைய கைகள் தளர்ந்து போகிறது, முழங்கால்கள் அது ஒன்றும் செயல்படாமல் போகிறது. எனவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அது மட்டுமல்ல, குணமாய் இருக்கிறதை, அதாவது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதைகளின் வழிகளை செம்மைப்படுத்துங்கள். நாளில புயல் காற்றில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்று சொல்லுகிற வாழ்க்கையில் ஒவ்வொரு புயல் காற்றின் தேவன் அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கிற புயல் காற்றில ஒரு மிகப்பெரிய நோக்கம் உண்டு. தேவன் எதையும் நோக்கம் இல்லாமல் செய்வதில்லை. அவர்தான் அவர்களை போகும்படி துரிதப்படுத்தினார். ஆனால் அவர்தான் அனுப்பினார். அப்போ அனுப்பினவர் ஒரு புயல் காற்று நமக்கு சந்திக்க சொன்னால் அனுப்பினவருக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் கண்காணிக்கிறார், அவர் பாதுகாக்கிறார். தேவன் அனுமதிக்கின்ற வாழ்வின் ஒவ்வொரு புயல்களுக்குமே ஒரு நோக்கம் உண்டு. இதை தேவன் தாமே உங்களுக்கு புரிய வைப்பாராக. ஜபத்தோடு கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த முதல் குறிப்பு, storms are God's means of transportation. புயல் காற்று நம்மையும் தேவன் இணைக்கின்ற ஒரு பாலம். சில நேரங்களிலே அன்பானவர்களே, வாழ்க்கையிலே சில பாடல்கள் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை இன்பத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார், துன்பத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இன்பத்தில் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை விட துன்பத்தில் கற்றுக்கொள்கிற பாடத்தின் வலிமை அதிகம். வெற்றியில் கற்றுக்கொள்கிற பாடத்தை விட தோல்வியில் கற்றுக்கொள்கிற பாடத்தின் வலிமை அதிகம். அவர் சொல்லுகிற வார்த்தை, எனவேதான் இந்த வார்த்தையை ஆவியான பயன்படுத்துகிறார். இட் இஸ் a means of our transportation. அதாவது அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நம்ம தேவனோடு இணைக்கின்ற ஒரு பாலம். இன்னொரு புதிய பரிமாணத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறார். இரண்டாவதாக, இருளான நேரங்கள் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு சந்தர்ப்பம். பல நேரங்களில் we are living in a busy world. எந்திரமான வாழ்க்கை, எந்திரமான உலகம், காலை முதல் இரவு நேரம் வரை. நீங்களும் நானும், நீங்கள் விரும்புவதை நீங்கள் செய்யறீங்க, நான் விரும்புவதை நான் செய்யறேன். தேவன் விரும்ப செய்கிறோம் என்பது பெரிய கேள்விக்குறி.
அன்றாட வாழ்க்கை, வேலை, வீடு, குடும்பம், ஊழியம், இது ஒரு தொடர்கதையான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிலைகளிலே God was intervened. தேவன் அதில் குறுக்கிட விரும்புகிறார். எனவேதான் சில நேரங்களிலே நாம் எதிர்பார்க்காத புயல், நாம் எதிர்பார்க்காத சில சூறாவளி, நாம் எதிர்பார்க்காத சில இருள், நாம் எதிர்பார்க்காத சில நடுக்கடல், அங்கே எழுதப்பட்ட வார்த்தை நடுக்கடல், நாலாம் ஜாமம், இருள், எதிர்காற்று. அதனுடைய கருத்து என்னவென்றால், எதிர்காற்றின் நோக்கம் என்னவென்றால், you cannot go forward, முன் செல்ல முடியாதபடி. தேவன் தடை பண்ணுவதில்லை, பலரெல்லாம் விரும்புகிறோம் முன் செல்ல வேண்டும், ஊழியத்திலே, ஜபத்திலே, பசுத்தத்திலே. ஆனால் இந்த எதிர்காற்றை வீசும் போது அந்த முன் செல்லக்கூடாதபடி ஏராளமான தடைகள். தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட நேரங்களில் I will intervene in your life. அப்படிப்பட்ட நேரங்களிலே நான் உன் வாழ்க்கையிலே குறுக்கிட விரும்புகிறேன். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 14 அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் அப்படி அலைப்பட்ட போது, 24 அலைகளால் அலைவுபட்ட போது, அடுத்த வார்த்தை சொல்கிறது, இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். இந்த வார்த்தை திரும்ப ஒரு முறை அவங்களுக்கு தெரியும் சொல்ல விரும்புகிறேன். எதிர்காற்று, நடுக்கடல், அலைகள், அலைவுப்பட்டது சொன்னால் அது அப்படியே சுற்றி சுற்றி மூழ்கும் தருணம். அந்த நேரங்களில் 26 அவர் கடல் மேல் நடந்து வந்தார். இவனை கவனிக்க வேண்டும். They never called him. They never prayed for him. அவன் ஜெபிக்கவில்லை, அழைக்கவில்லை. ஆனால் தேவன் அவரிடத்துல கடந்து வந்தார். அருமையான வார்த்தை, கடல் மேல் நடந்து. அதாவது சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, அதற்குரிய எந்த தடைகளுமே இல்லை. ஆனால் தேவன் செய்வார். கடல் மேல் நடந்து. அடுத்த வார்த்தை, அவரிடத்திலே வந்தார். அப்படியானால் பாதிக்கப்பட்ட, போராடுகிற, பிரச்சனைக்குள் இருக்கிற உன்னை நோக்கி அவர் வருகிறார். என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அந்த புயல் காற்றிலும் எபிரேயர் 13 சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அந்த சுழல் காற்றிலும் God is the controller in your life. அவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. இது செழிப்பில் மட்டுமல்ல, வறுமையில், வியாதியில், துன்பத்தில், பிரச்சனையில், பாடுகளில் தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. இரண்டாவதாக, why there's a storm in our life. அந்த புயல் காற்று நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. அதாவது பயம், இருள், திகைப்பு, கலக்கம், கண்ணீர். திரையிலே பாருங்கள், டாக்டர் ஸ்டான். இரண்டாவது டிசாஸ்டர், மூன்றாவது டீப். இதுதான் வாழ்க்கை. பல நேரங்களிலே அன்பானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில இந்த இருளான நேரங்களிலே என்ன செய்கிறோம், என்ன ஜெபிக்க தெரியாது, ஒண்ணுமே செய்ய தெரியாது. இட் மேக்ஸ் பேரலைஸ். நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த கூடாதபடி நம்ம அப்படியே தடுமாற செய்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட நேரங்களிலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திக்கிற தேவன். அது ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் நடந்து வந்தார். ஒருவேளை நீங்கள் அவரை காண முடியாது, அவர் உங்களை காண்கிறார். நீங்க அவரை பார்க்க முடியாது, அவர் உங்களை பார்க்கிறார். ஒருவேளை அவர் சத்தம் உங்களுக்கு கேட்காது, ஆனா உங்க சத்தம் அவருக்கு கேட்கும். அவருடைய மனநிலை உங்களுக்கு புரியாது, ஆனா உங்க மனநிலை அவருக்கு புரியும். 3 காரணம் சொல்லுவேன். நம்பர் 1 டார்க்னஸ், 2 டிசாஸ்டர். இது எல்லாருக்கும் உண்டு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். ஆனால் மரணத்தின் விளிம்பிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அன்பானவர்களே, ஆண்டவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். இதுதான் தானியேல் வாழ்க்கையில, அன்பானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்த உண்மை. மூன்றாவது, இது இந்த புயல் காற்றிலே இதுவரை சந்திக்காத ஒரு ஆழம். நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை கவனிங்கள். உங்கள் ஆழம் பெரியது, அதை விட தேவன் பெரியவர். உங்கள் புயல் காற்று பெரியது, அதை விட தேவன் பெரியவர். ஏன் தெரியுமா? Why God allows. அப்படிப்பட்ட நேரங்கள் தான் அவர் யார் என்பதையும், அவர் என்ன செய்ய முடியும் என்பதையும் நம்முடைய சிஷ்யர்களுக்கு விளக்கம் ஒரு சந்தர்ப்பம். திரும்ப சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நேரங்கள் தான் தேவன் யார் என்பதையும், அவர் என்ன செய்ய முடியும் என்பதையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிற
ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய விரும்புகிறார். இல்லாத நேரங்கள், நடுக்கடல், எதிர்காற்று, அன்றைக்கு அவர்களுக்கு செய்வதை அவர் உங்களுக்கும் செய்வார். 3 காரியங்களை சொன்னேன். டார்க்கஸ்ட் டைம், 2வது டிசாஸ்டர் டைம், 3வது டீப்பஸ்ட் டைம். இந்த நாளிலே இதைத்தான் இந்த திருமணம் வாழ்ந்த அத்தனை பேர் சந்தித்திருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது பவுலடியாருடைய மிகப்பெரிய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த எல்லாவற்றையும் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. தெரிந்த வசனம், பலமுறை படித்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு நீண்ட வசனம் வாசிக்க நேரமில்லைனாலே நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். 7ஆம் வசனத்திலிருந்து, என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானின் தூதராக இருக்கிறது. தெரிந்த வசனம், என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கேள்வி உனக்கு போதும். எதிர்காற்றிலே, சூறாவளியிலே, இருளிலே, நடுக்கடலிலே, 4ஆம் ஜாமத்திலே அவர் கிருபை உனக்கு போதும். இவர்கள் எல்லாரும் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், உறவுகள் போயிருக்கலாம், உலகம் போயிருக்கலாம், மக்கள் போயிருக்கலாம். ஆனால் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாரும் விட்டு விலகி போயிடுறாங்க. கணவன், மனைவி, பெற்ற பிள்ளைகள், உலகம் எல்லாமே நம்ம விட்டு விலகி போகிறது. ஆனாலும் என்னை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர், என்னை கைவிடாத ஒரு சிநேகிதர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆரம்பத்தில் சொன்னேன், it is a transportation. 2வது, it is a God's means of testing. என்னை உருவாக்குவதற்காக தேவன் எடுத்துக்கொள்ளும் நேரம். அன்பானவர்களே, தேவனுடைய ஒவ்வொரு பரீட்சையுமே ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. திரையிலே பாருங்கள், the means of transportation. 2வது, the means of testing. அது அன்பானவர்களே, அது எப்படிப்பட்ட சோதனை? என்னை வெளிப்படுத்துகிறது, ரட்சகரை வெளிப்படுத்துகிறது. நாம் எல்லாருக்குமே ஆண்டவர் தெரியும், ஆனால் குறைந்த அறிவு உள்ளவர். ஆனால் இங்கே சொல்லுகிறார், சிசுகளை பார்த்து, நான் தான், பயப்படாதிருங்கள். என்ன நமக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும், ரட்சகர் தெரியும், அவர் எல்லாம் தெரியும். ஆனால் பல நேரங்களில் நமக்கு தெரியாத ஒன்றை அவர் நேரத்தில் வெளிப்படுத்துகிறார். God reveals his majesty. God reveals his sovereignty. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய ராஜரீகத்தையும் நம்முடைய வல்லமையும் தன் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தான், பயப்படாதிருங்கள். அது மட்டுமல்ல, கடல் மேல் நடந்து வந்தார். அது எதை காட்டுகிறது? his sovereignty, his superiority. அவருடைய ராஜரீகம், அவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை, அவருடைய வல்லமை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நேரங்களில் அவருடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். God storms or God's means of testing. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த அவருடைய புயல் பெரியது, அதை விட அவர் பெரியவர். கடல் பெரியது, கடலோட பெரியவர். எதிர்காற்று பெரியது, எதிர்காற்றோட பெரியவர். 3வதாக நான் சொல்ல வந்த வசனம், அன்பாவளே, அப்படிப்பட்ட நேரங்களிலே the time of testing அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க 3 செய்திகள். நம்பர் 1, the message of peace. சமாதானத்தின் செய்தியை நமக்கு தருகிறார். திரையிலே பாருங்கள், அமைதியை தரும் புயல். 2வது, வல்லமையை வெளிப்படுத்தும் புயல். 3வது, என் ஆற்றலை வெளிப்படுத்தும் புயல். திரையில் பாருங்கள், message of peace. God reveals his peace. அமைதியை தரும் புயல். அது எப்படி எதிர்மாறான வார்த்தை? புயல் காற்று அமைதி தர முடியும்? அமைதி தருவார், அமைதிப்படுத்துவார், உடைய அக்கறை சேர்ப்பார். ஏனென்றால் அவர் அனுமதி இல்லாமல், அவர் நோக்கம் இல்லாமல், அவர் குறிக்கோள் இல்லாமல் எதுவும் ஒரு வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை. அமைதியின் புயல், அமைதியை தரும் புயல். 2வது, அந்த இதைத்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொல்லுகிறது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். புயல் மத்தியிலும் தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். 2வது, அந்த நேரங்களிலும் அந்த புயல் காற்றின் மத்தியிலும் God reveals his power. 3P பாருங்க, 1 பீஸ், இன்னொன்று பவர், இன்னொரு பொட்டன்ஷியல். அப்படிப்பட்ட நேரங்களிலும் அவர் சொல்லுகிறார், நான் என் வல்லமை வெளிப்படுத்துகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாம் முடிந்து நினைத்த போது தேவன் சொன்னார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்தின் கீழும் பூமியின் மேலும்
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த தேவ பிள்ளைகளே, it is a God wants to manifest his power. மூன்றாவதாக, God wants to manifest your potential. உனக்குள் இருக்கிற ஆற்றல், உனக்குள் இருக்கிற திறமை. நிறைய தெரியல, உங்களுக்குள் நிறைய ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. இந்த துன்பத்தின் நேரங்கள் தான், பாடுகளின் நேரங்கள் தான், புயற்காற்று நேரங்கள் தான் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வருகிறது. சில விஷயம், நீரேயானால் நான் கடல் மேல் நடக்க உதவி செய்யும். யோசித்து பாருங்கள், இதுவரை கடல் மேல் நடந்த சரித்திரம் இல்லை. யாரும் பார்க்காத, யாரும் கேட்காத ஒன்றை உன் வாழ்க்கையிலே செய்வார். என் மெசேஜ் ஆஃப் பொட்டன்ஷியல். திரும்ப சொல்லுகிறேன், இதைத்தான் விசுவாசிக்கிறோம். அவருடைய செய்திகளை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நாளிலே தேவன் சொல்லும் வார்த்தை, I want to reveal my potential, I want to reveal my power, I want to reveal my peace. தொடர்ந்து வாழ்வின் புயல் காற்று செய்ய மகத்தான ஆசீர்வாதங்கள். இப்படி சொல்ல விரும்புகிறேன், இதுவரை இரட்சகரை பார்க்காத ஒரு புதிய கோணத்தில் இரட்சகரை பார்க்க வைக்கிறது. எப்படி சொன்ன புரியும்? It defines the Savior. இதுவரை அவள் பார்த்த ஆண்டவர் வேறு, இப்போது அவள் பார்க்கிற ஆண்டவர் வேறு. நீ சந்திக்க இருந்த புயல் காற்று ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய அறிவு குறைவுள்ள அறிவா இருக்கலாம். புயல் காற்றுக்கு பிறகு you know a new kind of Savior, ஒரு புதிய ஆண்டவர். இப்படி சொன்ன a brand new way. இதுவரை அவரை பார்த்திராத, அவரை கண்டிராத, இதுவரையும் கேட்டிராத ஒரு மாபெரும் தேவனை, மாபெரும் இரட்சகரை வாழ்விலை காண்பாய். 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, it refined the saint. இந்த புயல் காற்று ஒரு பசுத்தவானை இன்னும் மெருகேற்றுகிறது. எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற சோதிக்கப்பட்டு அதிக கனத்தையும் அதிக மகிழ்ச்சியும் அதிக நித்திய மேன்மையும் தரும். ஏனென்றால் இட் ரிஃபைன்ஸ் த செயின்ட். இன்றைக்கு வாழ்க்கையில தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுமே, தேவனால் இன்றைக்கு கனம் பண்ணப்படுகிற ஒவ்வொரு ஊழியருமே அக்கினிக்குள்ளே போய் வந்தவர்கள் தான். பிறகுதான் they are refined, they are reflect. இன்றைக்கு அது பிரகாசிக்க நோக்கமே they have gone into refine. அந்த அக்கினி சுவாலைகளை கடந்து வந்தவர்கள். நான் சந்தித்த பல ஊழியர்கள் இன்றைக்கு பிரபலமா இருக்கிறார்கள். உலகம் அவரை குறித்து 1000 பேசுகிறார்கள். ஒரு பணக்கார பாஸ்டர், ஒரு பணக்கார ஊழியர், அவர் அடுத்த அம்பானி, இப்படிதான் சொல்றாங்க. ஆனால் அவர் கடந்து வந்த அந்த ரிஃபைனிங், அந்த அக்கினி சுவாலை, அந்த அக்கினியின் அந்த நிலைகள் அவருக்கு மட்டுமே தெரியும். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, storms or means of helping grow in our faith. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வளர்வதற்கு நம்மை தூண்டி விடுகிறது, அது ஊட்டி விடுகிறது. It helps to grow. எனவேதான் 84ஆம் சங்கீதம் சொல்கிறது, அழுகேன் பள்ளத்தாக்கை உருவனடந்து அதை அவர்கள் நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்படினால் இந்த அழுகேன் பள்ளத்தாக்குத்தான் அந்த நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறது. நீரூற்று என்பது is a place of refreshment, இளைப்பாறுதல், அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி. ஆனால் அந்த நீரூற்று அவள் அடைய வேண்டுமானால் அதற்கு முன்பாக ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு. எனவே storms are the means of refining the saints. புயல் காற்றும் சூறாவளியும் பரிசுத்தவான்களை இன்னும் மெருகேற்றுகிறது. இரண்டா சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, it remains the saint. அதாவது சொல்ல வந்த வார்த்தை, தாங்கள் யார் என்பதை நினைவு கூற வைக்கிறது. வசனத்தை படிக்க கேளுங்கள். 14:30. காற்று பலமா இருக்கிறதை அவள் கண்டு பயந்து அகழ்ந்து போகையில், ஆண்டவரே, இதுவரைக்கும் அவன் சொன்ன அந்த தேவன் வேறு, அந்த ஆண்டவர் இஸ் a common word. ஆனா இங்கே அவள் பயன்படுத்துகிற வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. இங்கே அவள் சொன்னார்கள் லார்ட். அன்பானவர்களே, இதுவரை அவர்கள் பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் வேறு, இப்போது பயன்படுத்துகிற வார்த்தை வேறு. இப்பொழுது அவர்கள் தாங்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சொல்ல வந்த ஒரு கருத்து என்னவென்றால், அன்பான பிள்ளைகளே, இட் ரிஃபைன்ஸ் தி செயின்ட். உங்களையே உருமாற்றம் செய்கிறது. நீங்கள் வசனம் படிக்கிறேன், இதுவரை கடல் மேல் நடந்து வந்தவன்,
கர்த்தரை பார்த்தான், கடலில் நடந்து வந்தான், காற்றை பார்த்தான். வசனம் படிக்கிறேன், காற்று பலமா இருக்கிறதை கண்டு. இதான் வாழ்க்கையின் பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் நான் விதிவிலக்கல்ல. கர்த்தரை பார்க்கும்போது கடல் மேல், காற்றை பார்க்கும்போது பள்ளத்தில். நிறைய பேர் அப்படித்தான். சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு வாழ்க்கையின் பல சம்பவங்களிலே அந்த காற்றை பார்க்கிறோம். திரும்ப சொல்கிறேன், கர்த்தரை பார்க்கும்போது கடல் மேல், காற்றை பார்க்கும்போது கடலுக்குள். இது எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம். ஆனால் அந்த புயல் காற்று என்ன செய்கிறது? இட் ரிஃபைன்ஸ் தி saint. நம்மையே உருமாற்றம் செய்கிறது. இட் ரிஃபைன் நாலேஜ் அபவுட் தி சேவியர். தேவனை குறித்த ஒரு ஆழமான வெளிச்சம், தேவனை குறித்த ஒரு ஆழமான உணர்வு, தேவனை குறித்த ஒரு ஆழமான அறிவை அது உண்டு பண்ணுகிறது. அடுத்த வசனம் அந்த வார்த்தை சொல்வது, உடனே இயேசு கையை பிடித்து. அன்பானவர்களே, இட் ரிஃபைன்ஸ் தி saint. இந்த புயல் காற்று ஆரம்ப சொன்னது போல அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. இதைத்தான் 130 சங்கீதத்துல, அங்கேயும் நம்முடைய கரம் என்னை தாங்குகிறது. இந்த நாளிலே அன்புடைய பிள்ளையே, இட் ரிஃபைன் தி saint and also it remain the saint. ஒரு வார்த்தை கவனிக்க வேண்டும். ரிஃபைன், அதனை உருமாற்றம் செய்கிறது. இரண்டாவது ரிமைண்ட், நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது. அவர் சொன்னார், அற்ப விசுவாசியே. நேரங்களில நமக்கு we forget what kind of man we are. எப்படிப்பட்ட மக்கள் என்பதை மறந்து போகிறோம். ஆண்டை அறிந்தவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான், ஊழியம் செய்கிறவர்கள் தான், நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் தான். ஆனால் பல நேரங்களில் we must know what kind of man we are. எப்படிப்பட்ட மக்கள் என்பதை அன்பானவர்களே யாரும் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். சில நேரங்களில் feeble, நம்முடைய விசுவாசம் ரொம்ப அற்பமானது, அதிகமான அன்பானவர்களே அது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு விசுவாசம். எல்லாருக்குள்ளேயும் தேவன் பயன்படுத்தும் போது ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஏற்றும் போது எல்லாம் சாதகமா இருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் எனக்கு எதிராக இருக்கும் போது ரொம்ப ஆத்திரம் இல்ல. இட் ரிமைன்ஸ் அபவுட் மை ஸ்டேட்டஸ். இந்த புயல் காற்று சொல்லுகிறது, இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. நினைச்சாங்க சூப்பர், இயேசுவோடு இருக்கிறோம், இயேசுவோடு வாழ்கிறோம், இயேசுவோடு தங்கி இருக்கிறோம், இயேசுவோடு கூட நாம் உறவாடுகிறோம், அவருக்கு நெருக்கமா இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, அவர் அவளுக்கு போதிக்கவும் தரிசிக்கவும் தொடங்கினார். இப்படிப்பட்ட நிலையில ரியலைஸ், இந்த புயல் காற்று எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஐ ஆம் வீக் இன் மை ஃபெய்த். தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அற்ப விசுவாசியே. என் நிலையை உயர்த்தி காண்பிக்கிற, என் நிலையை சுட்டி காண்பிக்கிறது. சில நேரங்களில மக்கள் சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி கசப்பா இருக்கலாம். ஒரு ஊழியன் சொல்லுகிறான் விசுவாசியை, கசப்பா இருக்கலாம். மற்றவர்கள் சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் வானத்தையும் பூமி படைத்த தேவன் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியை. That proves what kind of men we are. எப்படிப்பட்ட மனிதன் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது புயல் காற்று நம்ம சொல்லுகிற மூன்றாவது சத்தியம், the storms are God's means of testimony. அந்த புயல் காற்று நம்ம ஒரு சாட்சியா உருவாக்குகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? உங்களை ஏன் புயல் காற்று என்று சொன்னால், உங்களை இந்த பூமியில ஒரு பலமுள்ள சாட்சியாய், உயிருள்ள சாட்சியாய், திடமான சாட்சியாய், வேதம் சொல்லுவது போல உங்களை ஸ்திரப்படுத்துகிற சாட்சியாய். உன் கால்கள் தள்ளாடும் போது, நம்முடைய முழங்கால்கள் தளர்ந்து போகும் போது, the storms make you a man of testimony. திரும்ப படிக்கிறேன், the storms are God's means of testimony. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்றவங்க, ஊழியம் பண்றவங்கலாம் ஆரம்பத்தில் சொன்னது போல we have gone through. அதுதான் இன்றைக்கு அவர்களை நல்ல ஊழியர்களாய், நல்ல பிரசங்கியார்களாய், நல்ல சாட்சிகளாய் மாற்றமைத்தது. இன்னைக்கு ஊழியம் சிறப்பா இல்லை, காரணம் புயல் காற்று சந்திக்கல. நீங்க ரெண்டு செய்யலாம், நீங்க சந்திக்கலாம், அது தப்பிக்கொள்ளலாம். இல்லை, தப்பித்துக் கொள்வதற்கல்ல, அதை சந்திக்கத்தான் தேவன் உங்களுக்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், testify the power of God. புயல் காற்று அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறது. இதை கவனிக்க வேண்டும். புயல் காற்று அந்த வசனத்திலே, ஒரு வசனத்தில படிக்கிறேன், அவர் படகில் ஏறின உடனே, அவர் படகில் ஏறின உடனே அடுத்த வார்த்தை, அது காற்று அமர்ந்தது. இது அருமையான வார்த்தை. It shows God's power. படிக்கிறேன், அவர்
படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. புயல் காற்றினுடைய அடுத்த தன்மை என்னவென்றால் இட் ஷோஸ் காட்ஸ் பவர். மக்கள் கேட்டாங்க, காற்றும் கடவுள் கீழ்ப்படுகிறது. It testifies his power. மூன்றாவது, it testifies the person. அடுத்த வார்த்தை அப்பொழுது படையில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். testify the person. அதுவரையும் முறுமுறுத்தவர்கள், குற்றம் சொன்னவர்கள், படையில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ள வைத்தார்கள். திரும்ப சொல்லுவேன், புயல் காற்று உன்னை இன்னும் ஆராதிக்கிற மனிதனாய், இன்னும் பக்குவப்படுத்தப்பட்ட மனிதனாய், இன்னும் சாட்சியுள்ள மனிதனாய், அனைவருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாத மனிதனாய் உன்னை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். எனவே the storms will testify the person. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, வாழ்க்கையின் கடினமான நேரங்கள், கடினமான சூழ்நிலைகள், கடினமான தன்மைகள் அவைகள் வரும்போது உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இது மோசமான ஒரு நிலைமை, இதை விட மோசங்கள் வரலாம். அவர்களுக்கு என்ன செய்தாரோ தேவன் உங்களுக்கும் செய்வார். ஒரு 3 காரியங்களை திரும்ப சொல்லுகிறேன். எல்லா நேரங்களிலும் tell him. இரண்டாவது, bring unto him. மூன்றாவது, look unto me. அவரையே நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். உங்களுடைய இல்லாமை, வெறுமை, கண்ணீர், குழப்பம், பாடு எல்லாவற்றையும் bring unto him. எல்லாவற்றையும். அவரால் கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப மோசமான ஒன்றா இருக்கலாம். bring unto him. சொன்னேன், see. அவரையே நோக்கி பாருங்கள். மூன்றாவது, speak to him. அவரோடு பேசுங்க. நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்முடைய இல்லாமை அறிந்தவர், வெறுமையை அறிந்தவர். ஸ்பீக் டு ஹிம். இரண்டாவது, பிரிங் அன்டு ஹிம். மூன்றாவது, லுக் அன்டு ஹிம். அவரையே நோக்கி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மலரும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டிலே போய் சேர்ந்தார்கள். வசனம், they testify the person. 35 வசனம், அவரை இன்னார் என்று அறிந்து. அருமையான வார்த்தை. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாம் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அடுத்த 36 தொட்ட யாவரும் சுகமானார்கள். It testifies the person. ஆண்டவர் அப்படியானால் உங்கள் புயல் காற்று, உங்கள் சூறாவளி, உங்கள் கொந்தளிப்பு, உடைய அலைகள், அருமையான வார்த்தை, யாவரும் சுஸ்தமானார்கள். கொஞ்சம் கடினம். அடுத்த சுஸ்தமாவதற்கு நான் என்னை பலியாக்க விரும்பவில்லை. அடுத்தவர்கள் வாழ்வதற்கு என்னை பலியாக்க விரும்பவில்லை. அடுத்தவருடைய மேன்மைக்கு என்னை பலியாக்க விரும்பவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியாது, உடைய புயல் காற்று ஒரு அழகான வார்த்தை, அதாவது சுற்றுப்புறம் எங்கும் அவர் இன்னார் என்று அறிந்து. உடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். But people are watching. அதை பார்க்கறாங்க. இந்த வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை, ஒவ்வொரு அசைவுகளை அவங்க பார்க்கறாங்க. அவங்க தெரியும், இவ்வளவு போராட்டங்களில, இவ்வளவு பிரச்சனைகளில, இவ்வளவு பாடுகளில எப்படி வாழறாங்க. அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். அவரை இன்னார் என்று அறிந்து, not by the preaching but by the power, but by practice. உடைய செயல்பாடுகள். அவரை இன்னார் என்று அறிந்து. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, சுற்றுப்புறம் எல்லாரும் செய்திகளை அனுப்பி பிணியாளிகள் எல்லாரும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இத்தனை பெரிய மேன்மை, இத்தனை பெரிய வாழ்வு. பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அப்படியான தேவனுடைய உலகத்தினுடைய ரட்சிப்பு, உலகத்தினுடைய விடுதலை, உலகத்தினுடைய அந்த தேவனுடைய இந்த தொடுதல் உங்கள் மூலமாய். உங்கள் புயல் காற்று அனைவரை சுஸ்தமாக்கும். உங்கள் புயல் காற்று அனைவரை அவரிடத்திலே கொண்டு வரும். உங்கள் புயல் காற்று அவரை இன்னார் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும். நீங்க சொல்லுங்க, உங்கள் புயல் காற்று அவரை இன்னார் என்று உலகத்துக்கு அறிவிக்கும். The storms will prove
வாட் கைண்ட் ஆஃப் மேன் யூ ஆர், இது எப்படிப்பட்ட மனிதன் என்பதை அந்த புயல் காற்று சொல்லும். நாட் ஓன்லி இம்ப்ரூவ் என்று ப்ரொனவுன்ஸ், உலகம் பேசும். எல்லாருக்கும் புயல் காற்று வருது, அமர்ந்து போகிறார்கள். தினந்தோறும் நம்முடைய ஊடகத்தில் பார்க்கிறோமே, குடும்பமாய் தற்கொலை, கணவன் மனைவி பிள்ளைகள், வறுமை, கடன் பிரச்சனை, எனவே குடும்பமாய். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, இல்லாமை வந்தது, வறுமை. ஸ்டில் we are existing, இன்னும் வாழ்கிறோம், இன்னும் அழிந்து போகல, இன்னும் மூழ்கி போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் வந்தது, but still we live, வாழ்கிறேனே. காரணம் தெரியுமா? கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபை உலக மக்களுக்கு இல்லை. இந்த புயல் காற்றிலே அமிழ்ந்து போகும்போது அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அமிழ்ந்து போகையில். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, கடனில், வறுமையில், இல்லாமையில், ஏழ்மையில், நிந்தையில், அவமானத்தில் அமிழ்ந்து போகிறாயோ? போராடி என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே என் மனமே. எனவே அவர் பாராளும் வேந்தர் உன் வாழ்வை, உன் எல்லைகளை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை. அது ஒரு அழகான வசனம். அவர் படகில் ஏறின உடனே, புயல் காற்றிலும் சூறாவளிலும், don't quit, don't leave the Lord, வெளியே வர வேண்டாம். திருச்சபை விட்டு, ஊழியத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு, அவருடைய கிருபைகளை விட்டு, இரக்கத்தை விட்டு, தயவை விட்டு வெளியே வர வேண்டாம். ஸ்டிக் ஆன், ஸ்டே ஆன், அங்கே தங்கியிருங்கள், அதில் நிலைத்திருங்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் அதில் ஏறின உடனே அடுத்த வார்த்தை காற்று அமர்ந்தது. இதெல்லாம் உங்களுக்கு விரதமா இருக்கிறதோ, இதெல்லாம் விரதமாய் செயல்படுகிறதோ, ஒன்றுமில்லாமல் போகும். எனவே எல்லாம் தோற்று போனது, இனி வாழ வழியே இல்லை, என்ன செய்வது ஒன்றும் புரியல. என்னை கேட்டுக்கொண்டு அன்பான பிள்ளையே, அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதை விட மேலான ஒன்று எனக்கு செய்வார். அந்த 12 பேருக்கு என்ன செய்தாரோ அதை விட மேலான செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், புயல் காற்று உன் ஆற்றலை வெளிப்படுத்தும், அமைதியை தரும், உன்னை யார் என்பதை உனக்கு சொல்லி தரும். நாளிலே எனக்கு வாழ்வின் புயலை கண்டு பயப்படாதுங்க. அந்த புயல்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டவை, ஃபார் எ பர்பஸ், ஒரு குறிக்கோளோடு, நோக்கத்தோடு அது செய்யப்பட்டது. எனவே அமிழ்த்த அல்ல, உங்களை உயர்த்த, உங்களை ஒன்றுமில்லாமல் போகமல்ல, ஏதோ ஒன்றை மாற்ற. பூமியில அன்பாரோட நீ காணப்படாமல் போக அல்ல, அனைவருக்கும் நீ காணப்பட. வசனம் சொல்கிறது, சுற்றுப்புறத்தார் எங்கும் செய்தி அனுப்பப்பட்டது. உன்னுடைய புயல், உன்னுடைய சூறாவளி, உன்னுடைய கொந்தளிப்பு, people will know that. சுற்றுப்புறம் எங்கும் செய்தி தெரியும். இத்தனை போராட்டம், இத்தனை பாடு, இத்தனை வேதனை, இத்தனை கண்ணீர், ஸ்டில் we are existing. இன்னும் வாழ்கிறோமே, இன்னும் நிற்கிறோமே, இன்னும் அவன் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறோமே. காரணம் என்னவென்றால், God is in your boat. உன் வாழ்வின் படகிலே அவர் இருக்கிறார். அவரால் அனுப்பப்பட்ட அந்த புயல் அவர் அனுமதித்து, திரும்ப சொல்கிறேன், அவர் தாங்கின துன்பங்கள் உன்னை தாண்டியே செல்லாதே. அதாவது நிஜத்தை அவர் ஜெயித்தார். நாம் சந்திக்க எல்லாமே நிலையத்தில் தான். எனவே அந்த நிஜத்தை ஜெயித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வியாதியை ஜெயித்தவர், புயல் காற்று ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், இல்லாமை ஜெயித்தவர், ஏழ்மையை ஜெயித்தவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதே, தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். வெற்றி உங்களுடையதே. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, வாழ்வின் புயல் காற்றுகள் பல பர்பஸ், நோக்கத்திற்காக, டு ப்ரூவ் யுவர் பவர், டு ப்ரூவ் யுவர் பர்சனாலிட்டி. இது யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தத்தான் இவர்கள் சம்பவிக்கிறது. அந்த புயல் காற்றில் மத்தியிலே கடைசியா படிச்சோமே, சுற்றுப்புறத்தில் எங்கும் உள்ளவர்கள் அவரிடத்துல வந்தார்கள், சுஸ்தமானார்கள், சுகமானார்கள். அவர் இருந்தார் என்று அறிந்து, தகப்பனே, இந்த புயல் காற்று to know more about you, to refine the saint, to reveal the savior, உங்களை இன்னும் உருவாக்குகிறது. ரட்சகரை இன்னும் உலகத்துக்கு எங்கள் மூலம் அறிவிக்கிறது. தொடர்ந்து
யாரெல்லாம் வந்து இந்த நேரத்துல இந்த புயல் காற்றில் அந்த நடுக்கடலில் இருளில் அமர்ந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவளை தூக்கி எடுப்பீராக. அவள் எந்த நிலையில் இருக்க நமக்கு மட்டுமே தெரியும். Lord, you lift them up. அவளை தூக்கி எடும், அவளை தூக்கி எடும் ஆண்டவரே. கைவிடாத தெய்வமே, கரம் பிடிக்கிற நாயகரே, இந்த பிள்ளைகளை அமர்ந்து போகிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. நாம மையப்படட்டும், வல்லக்கரம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்துல ஒரு ரிஃபைன் உண்டாகட்டும் ஐயா, ஒரு ஸ்டோர் உண்டாகட்டும், ஒரு ரெஃப்ரெஷ் உண்டாகட்டும், எல்லாவற்றுக்கு மேல ஒரு ஜாஸ் உண்டாகட்டும். அப்படியே செய்யும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அந்த பிள்ளைகளை உடைய புயல் காற்று உங்களை அழிக்க அல்ல, அவிழ்க்க அல்ல, உயர்த்த தொடர்ந்து இயேசுவோடு பயணம் செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கே. God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசமா இருக்குமே ஆனால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களைப் போல ஆழ்கடல் அலைகளிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசமா இருக்க அவருக்கு செய்தி அனுப்புங்கள். God bless you. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.